மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறை ஆசீரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 36 50 முடிய உள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக அதிகமான அன்பும் நன்றியும் நமக்கு சொல்லித்தரும் பாடம் நாம் பலவீனமானவர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளும் தாழ்மையான மனதே என்பதை சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பு வெறுப்பை வெற்றி கொள்கிறது, பணிவு பெருமையை வெற்றி கொள்கிறது. கடவுளின் அன்பான இரக்கம்தான் நமக்கு மன்னிப்பு கொடுக்கிறது என்பது இந்த நாளின் தொடக்கமாக அமையட்டும். இன்றைய நற்செய்தியில் பரிசேயரான சீமோன் என்பவர் இயேசுவை தன் வீட்டிற்கு விருந்துண்ண அழைக்கிறார். அழைக்கப்பட்ட விருந்தாளியான இயேசுவின் கவனத்தை அழைக்கப்படாத விருந்தாளியான அப்பெண் ஈர்க்கிறார். பரிசேயரான சீமோனின் நோக்கம் மக்களால் விமரிசையாக பேசப்படுகின்ற இந்த மனிதனை நாம் அழைத்து விருந்து கொடுத்தால் இயேசுனுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷனை நாம் பெற்றுவிடலாம், அவருடைய பாப்புலாரிட்டியை நாமும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்த மனிதனுக்கு அதிர்ச்சியாக அமைந்தது அன்பாப்புலரான அந்த பாவியான அப்பெண்ணின் வருகை. என்னவென்று சொல்வது? உடனே அவர் தனது மனதுக்குள், என்னடா இது, இந்த மனுஷன் உண்மையாலுமே இறைவாக்கினர் தானா? அப்படின்னா எப்படி பெண் தன்னை தொட அனுமதித்திருக்கிறார் என்று தன் மனதிற்குள்ளாக குழப்பத்தோடு இயேசுவை மதிப்பிடுகிறார். இந்த மனிதரை பற்றி நாம் நினைத்தது ஒன்றாக இருக்கிறது, ஆனால் இவர் நடந்து கொள்வது வேறொன்றாக இருக்கிறதே என்று முன்சார்பு எண்ணத்தோடு இயேசுவை தன் மனதிற்குள்ளாக எடை போட்டு பார்க்கிறார். காரணம், அவருடைய ஆதாயம் இங்கு பழிக்கவில்லை. தான் அழைத்து வந்ததன் நோக்கம் நிறைவேறவில்லை. ஆக வெளியில் நடப்பதை மனதிற்குள்ளாக ஏற்று பாவம் செய்கிறார் இந்த பரிசேயரான சீமோன். ஆனால் அப்பெண்மணியோ உள்ளத்தில் இருந்தவற்றை வெளிப்படுத்தி பாவத்திற்காக இயேசுவிடம் மன்னிப்பு கேட்கிறார். இவ்விடத்தில் இவர்கள் இருவரின் செயல்பாடுகள் சிந்திக்கப்பட வேண்டியவை. ஏன் பரிசேயரான சீமோன் மனதிற்குள் முணுமுணுத்து இவ்வாறு பேசுகிறார்? இயேசுவை அழைத்ததன் உள்நோக்கம் தூய்மை இல்லை என்பது இங்கு தெளிவாகிறது. இயேசு உண்மையாலுமே இறைவாக்கினர் தானா என்ற கேள்வி எழுகிறது என்றால் அவ்விடத்தில் ஏதோ ஒன்று குறைகிறது. அதே போன்று பாவியான அப்பெண் எந்த ஒரு தயக்கமும் இன்றி இயேசு அங்கிருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவரை பார்த்து தொட்டு தைலத்தாலும் கண்ணீராலும் இயேசுவின் கால்களை கழுவுகிறாள். பரிசேயரிடம் காணப்படாத ஒன்று இப்பெண்ணிடம் காணப்பட்டது. என்னவென்று கண்டுபிடிக்க முடிகிறதா உங்களால்? அது வேறொன்றுமில்லை, அன்புதான். அப்பெண்மணிக்கு இயேசுவின் மீது அளவு கடந்த அன்பும் எதிர்நோக்கும் இருந்தது. ஆனால் பரிசேயருக்கோ அவர் மீது அன்பு இல்லை, ஏதோ ஒரு ஆதாயம் மட்டுமே இருந்தது. அந்த ஆதாயம் மனதளவில் வார்த்தைகளாக வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, இவ்விருவரின் செயல்பாடுகளிலே சீமோனாகிய பரிசேயர் இத்தகைய செயலால் மேலிருந்து அவருடைய மதிப்பு கீழே இறங்குகிறது. ஆனால் ஒதுக்கப்பட்ட பாவியான அப்பெண்மணியின் இச்செயல் பெருமைக்குரியதாய் மேலுயர்த்தப்படுகிறது. அதனையே இயேசுவும் இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகிறார். ஒரு ஓமை வாயிலாக சொல்லுகிறார். பரிசேயராகிய சீமோனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். கடன் வாங்கியவர்கள் இருவர்கள் இருக்க ஒருவர் குறைவாகவும் மற்றொருவர் கொஞ்சம் அதிகமாகவும் கடன் பட்டிருக்கிற சூழ்நிலையிலே கடன் கொடுத்தவர் அவர்கள் இருவரின் கடனையும் தள்ளுபடி செய்தால் தனக்கு கடன் கொடுத்தவரை அவ்விருவருள் யார் அதிகமாக அன்பு செய்வர் என்று இயேசு கேட்கின்றார். அதற்கு பதிலாக பரிசேயரும் அதிக கடன் தள்ளுபடி பெற்றவரே என்று சொல்லுகிறார். ஆக இயேசு கடன்பட்ட இவ்விருவரையும் பரிசேயருக்கும் பாவியான அப்பெண்ணுக்குமாக ஒப்பிட்டு அதிகமான அன்பு செலுத்துபவர் அப்பெண்ணே என்று சொல்கிறார். இப்பெண்ணிடமிருந்து நிறையவே நாம் பின்பற்ற வேண்டியிருக்கிறது. தனது கடந்த கால வாழ்வை மறந்து நிகழ்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்க்கமான முடிவு எடுத்து இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அதனை செயல்பாடுகளில் வெளிப்படுத்துகிறார். காரணம், அவர் இயேசுவை மிகவும் அதிகமாக அன்பு செய்தார். ஆனால் இயேசு அதைவிட பல மடங்காக அன்பு செய்கிறார் என்பதை மன்னிப்பின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அன்பே இங்கு மையமாக அமைகிறது. அதே அன்பு பரிசேயருக்கோ மாயமாக இருக்கிறது. சிந்திப்போம். நமது குடும்பத்திலும் மன்னிப்பு இல்லை என்றால் அங்கு அன்பு குறைவாக இருக்கிறது என்று அர்த்தமாகிறது. ஒருவரை ஒருவர் மன்னித்து அன்பை வெளிப்படுத்துவோம். கணவன் மனைவிக்கிடையே, தாய் தந்தையருக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே என இருக்கும் மனத்தாங்கல்களை மன்னித்து அன்பை வெளிப்படுத்துவோமே. நாம் இயேசுவால் மன்னிக்கப்படுவது
அவர் நம்மீது கொண்டுள்ள அன்பாலே. அத்தகைய அன்பை நாமும் நம் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களுக்கென வழங்கினால் நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோம் அல்லவா? ஆகவே இந்நற்செய்தியின் மூலமாக நமக்கு இறைவன் சொல்லுவது, அதிகமான அன்பும் நன்றியும் இருக்கின்ற இடத்தில் மன்னிப்பு எப்பொழுதும் இருக்கும் என்கிறார். இறைவன் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். கவலை இனி இல்லை, கண்ணீர் துடைத்திடுவார். என்னை விட்டு பிரியாத என் இயேசு துணையிருப்பார். துணையிருப்பார். அவர் அகலாதவர், அவர் விலகாதவர். உறங்காத தாயன்பால் காக்கின்றவர். அவர் அகலாதவர், அவர் விலகாதவர். உறங்காத தாயன்பால் காக்கின்றவர்.